ஆண்டவரே, நீரே சகல துதிகளுக்கும் பாத்திர, சகல கணத்திற்கும் பாத்திர. உம் நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. அவர் மத்தியிலே, நம் மத்தியிலே இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய அன்பினாலே கர்த்தர் நிரப்ப இருக்கிறார். தேவ அன்பு நம்ம நிறையும் பொழுது அவருடைய சாயலாய் நாம் மாறுவோம். நாம் செய்கிற செயல் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய அன்பை மக்கள் பார்க்க ஆரம்பிப்பார்கள். கர்த்தருடைய அன்பை நோக்கி பார்த்த ஆண்டவரே, உண்மையிலே நாங்கள் அன்பு கூர்ந்து, உண்மையிலே நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாக எங்களை அரவணைக்கிற கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் வழி நடத்தும் என்று சொல்லி நம்மளை அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை ஆராதனை, உமக்கு ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உணர்ந்து சொல்லுவோமா? எஸ் ஜீசஸ், ஆமென். என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. வேளத்தோடு அன்பு, we worship you Lord. ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, உமக்கு ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. ஆமென். யெகோவா ரஃபா, thank you Jesus. யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, உமக்கு ஆராதனை ஆராதனை,
ஆராதனை உமக்கு ஆராதனை எங்கள் முழு உள்ளத்தோடு செலுத்துகிறோப்பா. ஆராதனை 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 நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே சுவே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதிக்கிறோப்பா. ஆராதனை நீரே சுவே, ஆராதனை நாயகன் நீரே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை வேந்தனும் நீரே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, நீரே எல்லாம் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன் சொல்லுவோம், ஆராதிப்பேன். உணர்ந்து கடைசியாய் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, என் இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சேர்ந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு நாங்கள் ஆராதிக்க வருகிறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜீவ பலியாக அர்ப்பணிப்போடு செலுத்துகிற இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராகப்பா, கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராகப்பா. நீ யெகோவா ஷாலோ, நீ யெகோவா ஷம்மா. ஆண்டவரே நீரே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே ஓ உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா, நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா. ஒரு சில நிமிடங்கள் நம் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஓ ஜீவ பலியாக ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து சொல்லுவோம். ஓ நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செஞ்சு இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்தது ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஓ எல்லா கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்தில் நாங்கள் ஒரு மனதாய் ஏறெடுக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு இந்த நேரத்தில் தேவ செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக என்னுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் ஒரு 2-3 வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்க ஆசைப்படுகின்றேன். வேத புஸ்தகம் இருந்தால் திறந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர்
4ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை 8 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். பிலிப்பியர் 4:3 4 பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கண்களை மூடி ஜெப பிரசனத்துக்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலைக்காக நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய வேத வசனங்களை வாசித்து தியானித்து ஆண்டவரே மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள கொடுத்து எங்களுக்கு மகாபிரிய தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான இந்த பரிசுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் சுவாமி இந்த வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது எங்களுடைய மனக்கண்களை திறந்துள்ளோம். நீர் எங்களோடு பேசுங்க சுவாமி, நாங்கள் அதை கேட்கிறோம். என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு வார்த்தையும் என் வாயிலிருந்து வராது காத்துக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் செய்ய போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான பகுதி எதை சுட்டி காட்டுகிறது? தேவன் நம்மிடத்தில் சிலை எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மை அவருடைய சாயலிலும் ரூபத்திலையும் படைத்தார். அவருடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தால் நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மை ஆக்கினார். அது மட்டுமல்லாமல் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து நமக்கு மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நம்மை ஒரு உபயோகமான பொருளாக வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மிடத்தில் சிலதை எதிர்பார்க்கிறார். இந்த பகுதியில் பாருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாருங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்துவது, நன்றி செலுத்துவது ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. அதை நாம் பிரிக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் நம்மிடம் இன்று சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அது முக்கியமானது ஒன்று, நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் நமது ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஆண்டவர். நம்முடைய குணாதிசயங்கள் மிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் நாம் அவருக்காக இந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது சந்தோஷப்படுகிறார். ஆண்டவருக்காக நம்முடைய தாளந்துகளை கொடுக்கும் பொழுது தான் சந்தோஷப்படுகிறார். அவருக்காக நம்முடைய பொருளை கொடுக்கும்போது சந்தோஷப்படுகிறார். அது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் இதை காட்டிலும் நம்முடைய குணாதிசயங்கள் மிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய மகள் முதலாவது நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்படி தகப்பன் எதிர்பார்க்குறாரா? நம்ம என்ன பிள்ளைங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம்? முதலாவது நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் படிப்பு, சம்பாத்தியம். அதுபோல் ஆண்டவர் நம்முடைய குணாதிசயங்கள் மிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆக இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் நன்றி செலுத்துதல் எப்படி இருக்கிறது? ஏனென்றால் இது அவருடைய சித்தம், தேவனுடைய சித்தம். இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18 16-17 இருக்குது. 18 மட்டும் நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே இயேசு கிறிஸ்துக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இட்ஸ் காட்ஸ் வில். ஆண்டவர் அவருடைய சித்தம் என்ன? நாம் அவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த ஸ்தோத்திரம் செலுத்துவதால் என்ன நடக்கிறது என்பதை மட்டும் ஒரு 5 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸ்தோத்திரம் செலுத்துவது எதை பிரதிபலிக்கிறது? முதலாவது, அது ஒப்புக்கொள்ள வைக்கிறது. ஸ்தோத்திரம் செலுத்துதல், நன்றி செலுத்துதல், வி அக்னாலஜ் காட். இது என்னுடைய முயற்சியோ என்னுடைய தாளந்தோ அல்ல, இது தேவன் கொடுத்த ஈவு என்பதை நாம் பறைசாற்றுகிறோம். ஆக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் பெரியவர் என்பதை நாம் மறைமுகமாக சொல்கிறோம். அது முதலாவது காரியம். ஸ்தோத்திரம் செலுத்துவது ஒப்புக்கொள்ள வைக்கிறது. அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் காட். வி அக்னாலஜ் காட் இன் அவர் லைஃப். இது முதலாவது காரியம். ரெண்டாவது பாருங்கள், இட்ஸ் அன் எக்ஸிபிஷன். நம்முடைய நன்றி அறிதலை வெளிப்படுத்துகிறது.
நம்முடைய நன்றி அறிதலை வெளிப்படுத்துகிறது. கிராட்டிடியூட் அந்த நன்றி அறிதலை வெளிப்படுத்துகிறது. ஆகவே 2வது காரியம் வெளிப்படுத்துதல். இது நம்மை ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நாம் நம்மையே வெளிப்படுத்துகிறோம். 3வது பாருங்கள், தாழ்மையை பிரதிபலிக்கிறது. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹியூமிலிட்டி. எப்போ நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த முடியும், நன்றி செலுத்த முடியும்? இது எனக்குள்ளே செல்ஃப் இருந்தால் செய்யவே முடியாது. நம்மை செல்ஃபை உடைத்து நாம் அவருக்காக அவருடைய காரியத்தினால நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஸோ இட்ஸ் எக்ஸிபிஷன் ஆஃப் ஹியூமிலிட்டி. 3வது காரியம். 4வது பாருங்கள், நம்மை பாதுகாக்கிறது. இந்த நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திரம் செலுத்துதல் நம்மை பாதுகாக்கிறது. எதிலிருந்து பாதுகாக்கிறது? நான் படித்த புத்தகத்தில் இப்படி இருந்துச்சு. நான் தயவுசெய்து சிஸ்டர்ஸ் வருத்தப்பட்டுருக்காங்க. சிஸ்டர் சின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? கம்ப்ளைனிங் அண்ட் கிரிட்டிசைசிங். குற்றம் சொல்லுதல், அது மட்டும் அல்லாமல் குற்றம் கூறுதல். குற்றம் காண்பது, குற்றம் சொல்லுவது. இது நமக்கு ரொம்ப காமனாக இருக்கிறது. அது இல்லாத மனிதனே இருக்க முடியாது. இது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியம். நம்ம இந்த கம்ப்ளைனிங்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அதுதான் இது சாத்தானுடைய மிக எளிய ஆயுதம். அதை வைத்து எவ்வளோ பெரிய மனிதனையும் அவன் என்ன செய்வான்? அப்படி என்டாங்கிள் பண்ணிடுவான். இதிலிருந்து நம்மை காக்கக்கூடியது இது ஸ்தோத்திரம் செலுத்துகின்ற ஒரு உணர்வு. ஆக 4வது நான் சொன்னது இது என்ன? ஒரு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். கடைசியாக நம்மளை தகுதிப்படுத்துகிறது. இட் குவாலிஃபைஸ் அஸ் ஃபார் மோர் பிளெஸிங்ஸ். எதுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்? நமக்கு ஒரு பிளெஸிங் வரும்போது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நமக்கு நல்ல காரியம் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சில நீதிகள் ரொம்ப வித்தியாசமானது. ஸ்ட்ரேஞ்ச் டைனமிக்ஸ் இன் இஸ் கிங்டம். அதில் ஒன்று என்ன? நம்ம நன்றி செலுத்த வி குவாலிஃபை அவர் செல்ஃப் ஃபார் மோர் பிளெஸிங்ஸ். அதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குது. நன்றி செலுத்தாத இதயத்துக்கு எந்த ஒரு பிளெஸிங்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. வேதம் கடினமான ஒரு புஸ்தகம். நம்ம நல்லா அப்படியே நம்ம என்கரேஜ் பண்ணாலும் செலுத்தி நமக்கு எச்சரிக்கின்ற ஒரு புஸ்தகம். ஆக இந்த 5 காரியங்களை நாம் நினைத்து கொள்வோம். 1, நான் முதல்ல என்ன சொன்னேன்? உறுதிப்படுத்துகிறது. 2வது வெளிப்படுத்துகிறது. 3வது பிரதிபலிக்கிறது. 4வது பாதுகாக்கிறது. 5வது நம்மை தகுதிப்படுத்துகிறது. சரி, இதை பற்றி தெரிந்து கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் பாருங்கள், அருமையான ஒரு ஆண்டவர். அவருடைய கிரேஸ் நமக்கு எப்பொழுதும், அவருடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆச்சா, நாம் நம்முடைய எஃபர்ட்டை போடும் பொழுது அந்த கிருபையும் எஃபர்ட்டும் சேர்ந்து ஒரு பிளெஸிங்காக மாறும். நம்ம எஃபர்ட்டே போடாமல் இருந்தோம்னு வச்சுங்க, அந்த கிருபை அப்படியே நமக்குள்ளே இருக்கும். ஆக ஆண்டவர் நம்மகிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்குறார். எப்படி ஒரு தகப்பன் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்குறாரோ அதுபோல் நம்மிடம் எதிர்பார்க்கிற 4 காரியங்கள் என்னவென்றால், முதலாவது, we should have the discipline of thanks. நாம் நன்றி செலுத்துகிற உணர்வை நமக்குள் உண்டாக்க வேண்டும். எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நாம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது நான் மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். சொல்லணும், நன்றி சொல்லு அப்படின்னு. ஏன்னா நம்ம கிஃப்ட் கொடுத்தோம், நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை திட்டுறோம்ல. அது மாதிரி நாம் ஆண்டவருக்கு அந்த ஒரு டிசிப்ளின் ஆஃப் தேங்க்ஸ் டுவர்ட்ஸ் காட் நமக்குள்ளே அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 2வது, நம்ம ஆண்டவர் செய்த காரியங்களை பட்டியல் போட்டு அதுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்ம பட்டியல் போட்டோன்னு வச்சிங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதான் we should enumerate the blessing in our life. அதுக்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டும். 3வது முக்கியமான ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். எதை பார்த்தாலும் எந்த நிலையிலும் நன்றியதலை வெளிப்படுத்துகிற கோணத்தில் பார்க்கின்ற பழக்கத்தை பழகிக்கொள்ள வேண்டும். எதுலேயுமே நம்ம we should cultivate looking at any circumstances with the attitude of thanksgiving. இந்த மூலமாக நம்ம எப்படி ஆண்டவத்தை சந்தோஷப்படுத்தலாம், நன்றி செலுத்தலான்னு ரொம்ப கஷ்டமானது. பட் நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? கடைசியாக ஒன்று இருக்குது, நம்ம முன்னதாகவே ஆண்டவருக்கு தேங்க் பண்ணணும். தேங்க்ஸ் கிவிங் இன் அட்வான்ஸ் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். எங்கள் ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் நினச்சி சென்னையில். நான் போகிறேன், அன்றைக்கி பயங்கர மழை. வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 1 hour ஆச்சு. அங்கே நைட் ப்ரேயர் நடக்குது, நான் போய் சேர்றேன். அந்த அங்கிள் ப்ரே பண்ணுறாரு, பயங்கரமாக மழை கொட்டிகிட்டு இருக்கு வெளியே. நாளைக்கு கல்யாணம். ரொம்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாளைக்கு நல்லா நீங்கள் கிளைமேட்டை கொடுக்க போகிறீங்க, நன்றி ஆண்டவரே. நாளைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நல்லா வெயில் அடிக்க போகுது, சாயந்தரம் வரைக்கும் வெளியே அடிக்க போகுது, கல்யாணத்தில் எந்த சந்தோஷமாக ஜோம் பண்ணார். எனக்கு ஒரே இது என்ன அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன். அன்றைக்கி பாருங்க, அடுத்த நாள் ஒரு மழை கிடையாது, பிரமாதமாக கல்யாணம் நடந்துச்சு. ஸோ
தேங்க்ஸ் கிவிங் இன் அட்வான்ஸ் இஸ் ப்ரீ ரெக்விசிட். அது வந்து என்ன, கடமை மட்டும் இல்லை, நாம் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், முன்னாலேயே செய்யணும். முன் நிபந்தனை, ப்ரீ ரெக்விசிட். அப்படி செய்யும்பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அது இந்த நேரத்தில் இந்த 4 வசனங்களில் என்னை கவர்ந்தது, நம்முடைய குணாதிசயங்கள் மிக முக்கியம். ஆண்டவருக்கு மிகவும் அதில் அவர் ஆசையாக இருக்கிறார். நாம் வந்து அதுக்காக தான் நமக்கு பாருங்கள் கம்யூனியன் சர்வீஸ் இருக்குது, நம்மை சோதித்து பார்க்க. எங்கள் சர்ச்சில் பாஸ்டர் சொல்லுவார், முழங்கால் படிக்கிட்டு நம்ம சோதித்து பார்ப்போம்னு சொல்லும் போது கொஞ்சம் உடம்பு ஆடும், எப்படி இருக்கோம் என்னென்னு. ஆனால் அந்த கம்யூனியன் அட்டென்மெண்ட் வந்த உடனே ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். அது ஆண்டு கொடுத்த மகா பெரிய ஒரு சாக்கியம் நமக்கு, மற்றவங்களுக்கு இல்லாதது. ஆக இந்த நற்கனை ஆராதனைக்கு நம்ம தயாராகிறோம். நானே சோதித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் இன்றைக்கி அதை விட்டு விடுவோம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, நீர் எவ்வளோ நல்ல ஒரு சுவாமி. சின்ன காரியங்களை கூட எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கிறீரேப்பா. ஆம் தகப்பனே, எங்களை குணாதிசயங்களை மாற்றுங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்களேப்பா, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஆம் தகப்பனே, நீங்கள் எங்களுக்குள்ளே வாங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே நீங்கள் வாங்க சுவாமி. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களையும் நாங்கள் செய்ய மாட்டோம் சுவாமி. ஆம் தகப்பனே, இந்த பிரசன நற்கனை ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உங்களை நோக்கி பார்க்கல யாரும் வெட்கப்பட்டு போனதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களே. ஆம் தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.